இன்னைக்கு மதியானம் போல் பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக. யாரும் சுற்றி பார்க்கும்போது டார்ச் லைட்னா கொஞ்சம் அதிகமாக கண்ணில் தட்டுப்பட்டுச்சிங்க. சரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சிங்க. அங்கே ஹெட்செட் வந்து மாட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு அந்த அண்ணாட்ட வந்து கேட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேங்க. இதை தான் இன்றைக்கி வந்து சரி பண்ண போகிறோம். இது வந்து பாருங்களேன், அது ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து அது நம்ம கண்ணாடியாக வந்து போட்டுக்கலாம். அதே காதில் வந்து ஹெட்செட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பொசிஷனில் வந்து நின்றுக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு இதை வந்து ஏ டைப் வந்து டைப்புங்க. அதனால அந்த கேபிளை வச்சு வந்து சார்ஜ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். எந்த ஒரு லைட்டுமே எரியலைங்க. நானும் சரி லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு பார்த்தேன், எரியவே இல்லை. சரி இதை கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. இது வந்து இந்த சைடு வந்து போர்டு இருக்கும், அந்த சைடு பேட்டரி இருக்கும். இதை போர்டுனா பார்த்தேன். போர்டுனா கொஞ்சம் நீட்டாக கண்டிஷனாக கரெக்டாக தாங்க இருந்துச்சு. எந்த ஒரு ஷார்ட் வந்து அடிக்கலை, கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. சரி அதுக்கடுத்து அந்த சைடு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை வந்து ஓப்பன் பண்ணேங்க. அங்கே வந்து பேட்டரி இருந்துச்சு. பேட்டரி வந்து ஊதி போய் இருந்துச்சுங்க. இது வந்து 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான். சரி இந்த பேட்டரியை வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்த்தேன். பேட்டரி ஒரு பேட்டரி சின்னது தான் இருந்துச்சு. சரி இந்த பேட்டரியை வந்து அதில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டேன். அது பெரிய வயராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சால்ரிங் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணிவிட்டு சார்ஜ் வந்து போடலான்னு போட்டேங்க. போட்ட ஒன்றுமே ரெட் கலர் லைட் எரியுது, அதாவது சார்ஜ் ஏறுது. சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேங்க, ஆன் ஆயிடுச்சிங்க. அது பிளிங்க் ஆகி எரியுதா, ப்ளூடூத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ப்ளூடூத் கிளாஸஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கனெக்ட் பண்ணனையும் கனெக்ட் ஆயிடுச்சிங்க. கனெக்ட் ஆனதுக்கடுத்து க்ரீன் கலர் லைட் வந்து அமர்ந்து எரியுது. 70% வந்து சார்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து போட்டு பார்த்தேங்க. இதில் வந்து பேட்டரி தாங்க பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை சரி பண்ணதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து கண்ணாடி மாற்றணும். ஒரு கண்ணாடி தான் இருந்துச்சு. அதனால் வீட்டில் ஒரு பழைய கண்ணாடி இருந்துச்சு. அதில் 2 கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு இதோட சேர்த்து வந்து ஜாயின் வந்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ப்ளூடூத் கிளாஸ் வந்து ரெடி ஆயிருங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். புது கண்ணாடி போட்டோனையும் பார்க்குறதுக்கே செமையாக வந்து இருக்குங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி இதில் ஒரு சாங்கை வந்து அதுக்கடுத்து ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ காப்பிரைட் சவுண்டு தான் வந்து ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தாங்க கேட்குது. இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கா. இதை வந்து கண்ணாடி வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெட்செட் எதுவும் மாட்டியிருக்கும்னானே தெரியாது. அப்படியே ஒரு ட்ராவல் பண்ண போல், அதுக்கடுத்து எங்கேயாவது வெளியே போகும்போல அது ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ சரி பண்ணது ஒரு ஹாப்பிங்க. அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.